உங்களுடைய டைரக்ஷனை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்த கதை எழுதுகின்ற ஆற்றல் உங்களுக்கு எங்கேருந்து வந்தது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, நான் நிறைய படங்கள் பார்ப்பேன். நிறையா ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு விதமாக இன்ஸ்பிரேஷன் வரும். சில பேருக்கு வந்து புக்கு படிக்கிறதுல நிறைய நாவல்ஸு புக்ஸு அதில் படிக்கிறதுல வந்து நிறையா தில் கெட் இன்ஸ்பயர்ட். சிறுகதை கிடைக்கும், அதுலேருந்து அது பெருசாக்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம். எனக்கு நிறைய படங்கள் எனக்கு சின்ன வயசுலேருந்தே நான் வந்து யூகேயில் படிச்சுட்டு இருந்தபோது வந்து நான் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தியேட்டர். அப்போது நாங்கள் வந்து ஒரு டிக்கெட் வாங்கி படம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் வந்து இட்ஸ் ரியலி எக்ஸ்பென்சிவ் ஃபார் அ ஸ்டூடெண்ட் எஸ்பெஷலி. ஸோ நாங்கள் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிகிட்ருப்போம், எல்லாம் பண்ணுவோம். நான் 90s ஃபுல்லாகவே யூகேயில் தான் இருந்தேன். ஸோ அந்த சமயத்தில் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து நான் வந்து ஒரு 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 பார்ட் டைமாக வந்து சினிமா தியேட்டரில் வேலைக்கு சேர்ந்துட்டேன். ஸோ அது ஜஸ்ட் பேசிக்லி கிவிங் டிக்கெட்ஸு பாப்கார்ன்ஸு அந்த மாதிரி. ஏன் சேர்ந்தேன்னா வந்து நான் ஓசியில் படம் பார்க்கலாம், நிறைய படம் பார்க்கலாம். ஸோ அப்படி எனக்கு படம் பார்க்குறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு வர ஆரம்பிச்சது. ஸோ அப்படி படம் பார்த்து தான் வந்து எனக்கு ஐ திங்க் ஐ ஸ்டார்டட் ரைட்டிங். அதுக்கப்புறமா தான் எழுதவே ஆரம்பித்தேன். ஸோ என்னோடய வே ஆஃப் ரைட்டிங் வந்து நான் கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக தான் இருக்கும். நான் அது முதல்ல ஐடியா மட்டும்தான் ஐடியா. அதுக்கப்புறமா அந்த ஐடியாவை கொஞ்சம் எலாபரேட் பண்ணி பேசிடுவோம். எனக்கு தோன்றதை சொல்லுவேன், என்னோடய அசிஸ்டன்ஸ் அவங்க தோன்றதை சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு பிறகு தான் நான் வந்து எழுதவே ஆரம்பிப்பேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட்டில் தான் நான் ஃபஸ்ட்லேருந்தே. ஏன்னா வந்து இப்போ நம்ம ஊரில் இப்போ எனக்கு பண்ணாத ஜானர்ஸ் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருக்கும். நான் பார்க்காத ஜானர்ஸ் ஏதாவது வந்து இல்லைன்னா நம்ம ஒன்லி ஃபாரின் ஃபிலிம்ஸில் மட்டுமே பார்க்குற ஜானர்ஸ் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஸோ என்னோடய படத்தையே என்னோடய ஜானர்ஸே நான் ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஏதாவது அந்த ஹியூமர் இருக்கணும், அந்த அந்த என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் இருக்கணும். பட் ஆனால் ஜானராக வேறு பண்ணணும் அப்படிங்கிறது நான் யோசிப்பேன். ஸோ அதுக்கான ஒரு 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 முயற்சி இருக்கும் எல்லாத்துலேயுமே. இப்போ நான் அடுத்தது நான் எழுதுறதுல கூட வந்து நான் இது வரைக்கும் பண்ணாத ஒரு ஜானர் தான் நான் ட்ரை பண்ணி அதை தான் எழுதிட்டு இருக்கேன். ஸோ அது படம் பார்க்கறதுலேருந்து தான் எனக்கு அந்த ப்ராப்ளம் அந்த இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லலாம் ஃபார் ரைட்டிங். அதான்.